இந்த துயர சம்பவத்துக்கு காரணமான விஜய் பொறுப்பேத்துக்கல. அந்த விஜயை காப்பாத்துறதுக்கு பாஜக வருது. அமித்ஷா அவர்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாரு. மத்த தலைவர்கள் அத்தனை பேரும் பாஜகவை சேர்ந்த அத்தனை பேரும் விஜய்க்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் இருக்காங்க. ஆனா முதல்வரும் அமைச்சர்களும் தான் அந்த இடத்துக்கு போய் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரதான எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியார் என்ன பண்ணிருக்காரு, அவரும் விஜய்க்கு ஆதரவா இருக்காரு. ஆனா உடனே ஓடி போய் மக்கள் பக்கத்துல நின்ன முதல்வருக்கு எதிரா இருக்காங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அதாவது டிஎம்கேவை எதிர்க்கிற அத்தனை பேருக்கும் எப்படியாவது இதை வச்சு டிஎம்கேவை எதிர்க்கணுங்கிறதெல்லாம் குறியா இருக்கிறாங்களே ஒழிய அந்த 41 பேர் இறந்தவங்களை பத்தி யாருக்குமே எந்த கவலையுமே இல்லைங்க. இப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க, திமுக மக்களுக்கு ஆதரவா இருக்குதா இல்ல இந்த பாஜகவும் இந்த ஏடிஎம்கேவும் மக்களுக்கு ஆதரவா இருக்கா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு, எவ்வளவு கூலா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு சொல்லிக்கிட்டும் நன்றி சொல்லிக்கிட்டும் டிஎம்கே மேல பழி போட்டுக்கிட்டும் இருக்காங்க. யாருங்க காரணம்? அந்த விஜய் காரணம். அந்த ஆளுக்கு தெரியுமில்லங்க, இத்தனை கூட்டம் இருக்குது, மூச்சு விட முடியல, மக்கள் பாவம், அவங்க காலையில இருந்து காத்து கிடக்குறாங்க, நைட்டு வரைக்கும் காத்து கிடக்குறாங்க, சோறு தண்ணி இருந்திருக்காது, இவ்வளவு எங்க போய் தங்கி இருப்பாங்க? ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பாத்ரூம் போறதா கூட இடம் இல்லைங்க. இதெல்லாம் அந்த ஆளுக்கு எங்க புரியுதுங்க? மக்களுடைய ஒரு தேவைகளை புரிஞ்சுக்காமையும் மக்களுடைய கஷ்டப்படுறத கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அங்க போய் நின்னுட்டு அந்த எழுதி வச்சுக்கிறத பார்த்து படிக்கிறதுலயே அந்த ஆளுக்கு கவனம் இருக்குங்க. இந்த ஆளெல்லாம் நம்பி பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்களே, என்னது? பாத்துக்குங்க, யாரு பொறுப்பா இருக்கிறாங்க, யாரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. வீணா நம்பி ஏமாந்துடாதீங்க. நாம வீணா போறதோட நம்ம தலைமுறை அத்தனை பேரும் வீணா போயிருவாங்க. பாத்துக்கோங்க. விஜய் தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரழிவு.